வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக்ஸ் வழங்கும் போட்டித் தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பல போட்டித் தேர்வுகளுக்கு புதுமையான முறையில் பயிற்சியை இந்தியாவில் முதன்முறையாக இதுவரை எங்கும் பார்க்காத 3-in-1 முறையில் பயிற்சியை வழங்குகிறோம். போட்டியாளர்களே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். 3-in-1 முறை என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லிடுறேன். வீடியோ கிளாஸ், அதற்கான நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட் பேப்பர், இவை மூன்றும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன? 99% சக்ஸஸ் கேரண்டி கண்டிப்பாக நான் கொடுக்க முடியும். மீதம் உள்ளது 1% நீங்கள் உள்ளே வர வேண்டியது தான், நான் கோச்சிங் கொடுக்க வேண்டியது தான். காரணம், நான் கல்வி பணியில் கடந்து வந்த பாதை, என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன, என்னிடம் பயின்ற போட்டியாளர்களின் சக்ஸஸ் ஸ்டோரி என்ன, இதை பற்றிய ஒரு வீடியோ நாங்கள் இதில் இணைச்சிருக்கோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அது மட்டுமா, இந்த ஆன்லைன் கிளாஸை ஒரு புதுமையான முறையில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டியாளர்களே, ஒரு போட்டித் தேர்வில் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா நிச்சயமாக சிலபஸ் பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. கணக்கு பாடம் இது மிகப்பெரிய சவால். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வது, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 20 செகண்டில் நீங்கள் ஆன்சர் செய்ய முடியும். அந்தளவுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். பொதுவாக சொல்லுவாங்க, கணக்கு பாடத்தில் 2 செகண்டில் ஆன்சர் சொல்ல முடியும். அதெல்லாம் முடியாத காரியம். சென்டென்ஸை படிப்பதற்கே பல செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். எதையுமே நம்ம ஒரு உண்மையை தான் பேசணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வாங்க, நம்ம இதில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ, டெஸ்ட்டு அண்டு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுக்கிறேன். இதில் பாருங்கள், வீடியோ, டெஸ்ட்டு, இதில் லாங்குவேஜ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏபி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் 5-4. ஏவோட வயசு 12 வயசு அதிகம் பிஐ விட. ஏவோட வயசு. போட்டியாளர்களே, இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? அடுத்து நோட்ஸ் இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறது 3-in-1. நோட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்களோ அதற்கான நோட்ஸு இப்போ பார்க்கலாம். இப்போ தமிழ் செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். மேலே கேள்வி, கீழே தமிழ் டிரான்ஸ்லேஷன், உள்ளே ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. இந்த XYக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. அதே மாதிரி என்னுடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, எல்லாமே சென்டென்ஸை தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். சென்டென்ஸ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 20 செகண்ட் எடுக்கலாம். குறைந்தபட்சம் அந்த சொல்கிறது குறைந்தபட்சம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது கணக்கு பாடத்தில் 1 செகண்டில் ஆன்சர் சொல்ல முடியும். இதெல்லாம் கதைக்கு ஆகாது. நம்ம ரியல் ஃபேக்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? 20 செகண்டே அதிகம் தான். சரி வாங்க, அடுத்து என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்து ஒன்றெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கிறலாம். இதை பாருங்கள், தெரியும். நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்களோ எல்லாமே உள்ளே வந்துடும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? டெஸ்ட் பேப்பர். இப்போ டெஸ்ட்டுக்கு போகலாமா? பாருங்கள். இப்போ டெஸ்ட் எடுக்கிறேன். இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் அந்த லெட்டர் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட் மிக எளிதாக தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது மட்டுமா இன்னொன்று நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். லாங்குவேஜ் இதிலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னா தமிழ் வந்துடும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? தமிழ் வந்துடும். எல்லா லாங்குவேஜும் நான் கொடுத்துருக்கேன், இதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்துடும்.
சொல்கிறது மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அடுத்த செகண்டு தான் இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த செகண்டு பார்த்தீங்களா, சும்மா 2 செகண்டு தான் ஆகும். இந்த மாதிரி டைம் டேக்கன் 11 செகண்ட் எடுத்துக்கிட்டேன், மார்க்கு 0. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் சொல்கிறது 3-in-1 மெத்தேடு. போட்டியாளர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி தான் இதில் வரக்கூடிய எல்லா வீடியோ அண்டு டெஸ்ட் பேப்பர் இதில் அடங்கியிருக்கும். கம்ப்ளீட்லி கணக்கு பாடத்தை பொறுத்தளவுக்கு நான் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டேன். நீங்கள் லைப்ரரியில் போய் நீங்கள் புக்கை பார்க்குறது அல்லது புக்கை வாங்கி வெளியே படிக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்தளவுக்கு நான் பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், தெரியும். எல்லாமே வந்துடுச்சு, சரிங்களா? ஆமாம், ஸ்க்ரோலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு செகண்ட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் கணக்கு பாடத்தை பொறுத்தளவுக்கு, அரித்மெட்டிக் இதை பொறுத்தளவுக்கு பார்ட் 1 தான் நான் தயார் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே இருக்குது. ஹை லெவல் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, வாங்க அடுத்து ஜிகே பாடத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். போட்டியாளர்களே, அடுத்து ஜிகேவை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஜிகே என்பது ஒரு மிகப்பெரிய கடல். உங்களுக்கே தெரியும், பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கும். அதை எப்படி நம்ம மனப்பாடம் செய்வது, அதற்கு தான் ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, அந்த சென்டென்ஸுக்கும் ஒரு இமேஜுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கும், பொருத்தம் இருக்கும். அதை வந்து ஒரு நீங்கள் பாருங்கள், தெரியும். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவின் கொம்பு என அழைக்கப்படுவது சோமாலியா. ஆப்பிரிக்காவில் கொம்புகள் உடைய காளைகள் உணவை உண்ண விருப்பமில்லாமல் சோம்பலாக காட்சியளிக்கிறது. சோம்பலாக. சோமாலியா. சிட்டி ஆஃப் சைக்கிள்ஸ், சைக்கிள் நகரம் என்று அழைக்கப்படுவது பெய்ஜிங். சைக்கிளில் உட்கார்ந்து ஓட்டுவதற்கு ஒரு பெஞ்சு தேவைப்படுகிறது. பெஞ்ச், பெய்ஜிங். போட்டியாளர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வீடியோ, இந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஜிகே என்பது மிகப்பெரிய கடலுங்கிறது தெரியும். எல்லா கேள்விக்கும் கிரியேட் பண்ண முடியுமா, இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதை விட ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான முறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸு உங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கீழே கொடுத்துருவேன். அது வந்து ரொம்பவும் ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் செஞ்சிடலாம். இதை வந்து வீடியோ பார்க்குறீங்க, இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை விட கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். நோட்ஸு, அதுவும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட அது ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய பயிற்சி வகுப்பில் சேர்ந்த பிறகு அதற்கு நோட்ஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல, ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அடுத்து நோட்ஸ் முக்கியம். அதுதான் நான் சொல்கிறது, நோட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், நோட்ஸ் நான் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம். அதை நீங்கள் மொபைலில் பாருங்கள். அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறத பற்றி உங்களுக்கே தெரியும். அதுலேயே லாங்குவேஜ் ஆல்ரெடியே இருக்குது, இங்கிலீஷ், தமிழ். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா தேர்வுக்கும் ஒரு முக்கியமான விஷயந்தான். லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது. இதில் எல்லா லாங்குவேஜும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் நோட்ஸ் படிக்கிறீங்க பாருங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட் சொல்லிடுங்க. நோட்ஸ் படிக்கிறீங்க, அதே இடத்துல உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும். அதுதான் நான் சொல்கிறது. பார்த்தீங்களா, என்ன பாடம் படிச்சிங்களோ நோட்ஸ் அதற்கான டெஸ்ட்டு வந்துடும். அதுலேயும் நீங்கள் லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு டெஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட இது கொடுப்போம் நாங்கள். டெஸ்ட்டு எழுதுனாது நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட்டு எழுத உங்களுடைய பிரெயின் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், மார்க் வந்து அடுத்த செகண்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கிங்க. அதை விட நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மாஸ்டர் ஆஃப் பிளானிங் பக்காவாக வச்சுருக்கேன். காரணம், நான் கல்வி பணியில் கடந்து வந்த பாதை. சரி, ஓகே, அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஜிகே பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் டைட்டில் பாருங்கள், ஜிகே ஸ்டாட்டிக் கொடுத்துருக்குன்னா, ஆமாங்க, இது பேசிக்கில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்லி எல்லாம் உள்ளே வந்துடுங்க. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்து வெளியே போய் நீங்கள் அதே பழைய பஞ்சாங்கம் தான் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வேண்டாம், விட்டுருங்க. ரொம்பவும் ஒரு லுக்காக, ஒரு அட்ராக்ஷனாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஷார்ப்னஸோடு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களை தேர்வில் வெற்றி வர வைப்பது என்னால் முடியும், நிச்சயமாக. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஜிகேவோட பேசிக் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? அடுத்து ஹை லெவல் ஜிகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? ரெடி. அதில் பாருங்கள், இதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபியில் இருக்கு இல்லையா? அதில் வந்து வரக்கூடிய நீங்கள் சென்டென்ஸு பேசிக்கில் நீங்கள் ஒன்றுன்னா வரிக்கு வரி நீங்கள் படித்து தான் ஆகணும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, படிக்க வேண்டாம். அந்தளவுக்கு எல்லாமே நான் வந்து வேற ஒரு மெத்தடில் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டோரி. இப்போ வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மராட்டிய மன்னர் சிவாஜி, நான் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதே தான் போட்டியாளர்களை இந்த இடத்த என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அதற்கான எல்லா சிலபஸ் பேட்டையும் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, வாங்க, இது எப்படி நான் வந்து இதை ஹைலைட் நோட்ஸை நான் கொடுக்குறேங்க, இதை பற்றி இப்போ நீங்கள் பாருங்கள். மெயின் பார்ட் அதுதான். நீங்கள் புக் எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக அதோட ஹைலைட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஏன் பிளாக் போர்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கணும். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் படிக்கணும். அதனால உங்களோட ஐ விஷன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் வந்து நான் வந்து பேக்ரவுண்டு வந்து நான் டார்க் மோடில் வச்சுருக்கேன். பாருங்கள், தெரியும். ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே, அடுத்து என்ன? இப்போ நீங்கள் நோட்ஸ் பார்த்துட்டீங்க. இதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் மைண்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களோட ட்ராவல் பண்ணுவேன். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். வாங்க, அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இப்போ நோட்ஸ் பார்த்துட்டிங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டேன் அப்படின்னா, முக்கியமான இடத்துல வந்து நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட மெத்தட் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். மெயினாக தான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் நோட்ஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ண டெஸ்ட்டு வரும். இதே மாதிரி தான் எல்லா சிலபஸ் பட்டனுக்கு நான் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதே மெத்தடு தான். ஓகே, அடுத்து நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் இதுக்கான கோச்சிங் ஃபீஸ் எவ்வளவு சார்? இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு குறைந்த கட்டணத்தில் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதே சமயத்தில் அந்த குறைந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாறுபடலாம். அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இதில் கணக்கு பாடம் 9 ரூபாய் கொடுக்குறோம். என்ன ஆச்சரியமாக இருக்கா? எதுக்காக 9 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு உள்ளே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதற்கான 9 ரூபாய் என்பது 1 ஹவருக்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜிகே பாடம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் மாதக்கணக்காக படிக்கணுமா, வருஷக்கணக்காக படிக்கணுமா, அதுக்கான ஒரு கோச்சிங் ஃபீஸ் வச்சுருப்போம். சரிங்களா? நான் சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால தான் நான் இந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இந்த பாக்ஸிலிருந்து கம்ப்ளீட்லி நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலில் பாருங்கள், தெரியும். சரிங்களா? விருப்பம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா யார் வேண்டுமானாலும் தேர்வில் வெற்றி பெறலாம். சரிங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட போட்டித் தேர்வுக்கு நான் பயிற்சியை வழங்குகிறேன். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், தெரியும். அதே மாதிரி கோச்சிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். அதை நீங்கள் வந்து 2max.comல உள்ளே போய் பாருங்கள். ஆமாம், அடுத்து என்னுடைய வீடியோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. நான் கல்விப்பணியில் ஆற்றிய பங்கு என்ன, இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ அடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பாருங்கள்.
மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு தனி ஒருவன் மேக்ஸ் வகுப்பில். நன்றி, வணக்கம்.